ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி என்ன பாயிண்ட் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளால் முடியலை அப்படின்ற அந்த ஒரு பாயிண்டில் வந்து நிற்போம்ல. எப்பயாவது ஒரு தருணத்தில் இது எல்லாருக்குமே வரும். நம்மளுக்கு இந்த ஒர்க்கிங் பிளேஸில் பிரச்சனை, வெளியில் பிரச்சனை, நம்ம மைண்ட் அப்செட் ஆகுது, நம்ம எதுவுமே இனிமேல் செய்ய வேணாம். அந்த அப்செட்டில் அந்த இது வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, டைவர்ஷன் தான் அதுக்கு வழி. நம்ம வந்து அதுக்குள்ளரையே போனோம்னா அந்த கவலை வந்து நம்மளை அதுக்குள்ளரையே இழுத்துட்டு போயிடும். நம்ம டக்குன்னு என்ன பண்ணணும்னா, டிவியில் எப்படி சேனல் திருப்புறோம் அது மாதிரி நம்ம வந்து அந்த எந்த கருத்து நம்மளை ரொம்ப பாதிக்குதோ அது உள்ளார போகாமல், நம்ம தப்பு பண்ணல, அதுலேருந்து வெளியே வந்துடணும். வந்துட்டு நம்ம அடுத்து ஒரு நல்ல சாங்ஸ் வச்சு கேட்கலாம். நம்மள அறியாமல் நம்ம குட் சாங் வந்துச்சுன்னா நம்ம பாட ஆரம்பிச்சிருவோம். அடுத்து நம்ம பிடிச்சவங்கள்ட்ட, அம்மா, ஃப்ரெண்ட்ஸு, யார்கிட்டையாவது பேசி ஷேர் பண்ணலாம். அதுவும் இல்லையா, ஷேரிங்கும் எனக்கு பண்ண முடியல அப்படின்னா அப்செட் ஆகிடக்கூடாது, டவுன் ஆகக்கூடாது. என்ன பண்ணணும், நம்ம சாங் கேட்டுட்டு மெடிடேஷனில் உட்காரலாம், இல்லை சாமி கும்பிடலாம், இல்லை ஒரு கோயிலை போய் சுற்றி வரலாம். இல்லை எனக்கு ஆன்மீகமே பிடிக்காது அப்படின்னா நல்ல சாங்ஸாக கேட்டுட்டு அந்த சாங்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா டைவர்ட் ஆகிட்டோம்னா, கொஞ்சம் நம்ம மூடு மாறிட்டோம்னா அப்புறம் நம்ம அடுத்த வேலை கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா ஹோட்டல் போயிடுவாங்க, போயிட்டு நல்லா பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா அவங்க மைண்டு வந்து மாறிடும். சில டைம் நம்மளுக்கு சாப்பிடவும் பிடிக்காது, அப்போ நல்லா சாங்ஸ் கேட்கலாம். நல்லா வந்து நம்மளே வந்து லாஃபிங் தெரப்பின்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம கதவை மூடிக்கிட்டு நம்ம எதெல்லாம் நினச்சி பார்த்தா நமக்கு சந்தோஷமாக இருக்கோ அதை நினச்சிட்டு லாஃபிங் தெரப்பி பண்ணலாம். சத்தமாக சிரிக்கலாம். நம்மளாக தான் சிரிக்கணும், எல்லாரும் முன்னாலையும் சிரிக்கக்கூடாது. இல்லை, சிரிக்கிற சந்தர்ப்பங்களில் நம்ம போய் உட்காந்துட்டு, இப்போ ஒரு கல்யாண வீடு போகிறோம், ஒரு விசேஷ வீடு போகிறோன்னா நம்ம அங்கே ஷேர் பண்ணிக்கலாம். அது நம்மளை பார்த்தா பிடிக்கல, நம்ம சிரிச்சா பிடிக்கலன்றவங்கள்ட்ட இதை செய்ய முடியாது. நம்மளை பார்த்தா பிடிக்குது, நம்மளை நல்லா வச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க மூலியமாக நம்ம டைவர்ஷன் ஆகிக்கலாம். பெஸ்ட்டு வந்து ஹியரிங் த மியூசிக் தான். அதில் நம்ம இந்த மெடிடேஷனுக்கு மியூசிக் இருக்குது, தூங்குறதுக்கு மியூசிக் இருக்குது, லாட் ஆஃப் இது நமக்கு யூடியூப்பில் இருக்குது. அந்த மியூசிக்கை வச்சு சைடில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு தூங்கிக்கிட்டே இருக்கலாம். தூங்கி நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த கவலை உங்களை விட்டு போயிடும். கவலையே இந்த மாதிரி தான் மாற்றணும், வேறு வழி இல்லை. வெளியில் பார்க்க நம்ம எல்லாருக்கும் கவலை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அப்படி கிடையவே கிடையாது. கவலை இல்லாத எந்த மனுஷனும் கிடையாது. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ரூபத்தில் வந்து அந்த கவலை நம்ம ஆட்கொள்ளும். அந்த கவலை என்ன பண்ணணும், நாகேஷ் கூட ஒரு இதில் சொல்வார்ல, கவலைன்ற கல்லை பக்கத்தில் வச்சுக்கிட்டா தூரத்தில் வச்சிடணும். பக்கத்தில் வச்சுக்கிட்டா அது பெரிய கல்லாக தெரியும், தூரத்தில் வச்சிட்டோம்னா அது சின்ன கல்லாக போயிடும். கவலையை வந்து நம்ம வந்து கடந்துடணும், இந்த கடக்க கற்றுக்கொள்ளணும். இப்போ இது வந்து நம்ம வந்து பேசினா பெருசாக போகும். பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறோம், அந்த பிள்ளைங்க பின்னால் எப்படி கவலையை ஃபேஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் அந்த மாதிரி பேசுவேன்னா, என்னை தெரிஞ்சது கவலையை கடத்துறதுக்குரிய வழி வந்து ஹியரிங் த மியூசிக். பாட்டுகள் நிறைய பாடல்கள், அவங்கவுங்களுக்கு என்ன பாட்டு கேட்குதோ, என்ன ரிதம் பிடிக்குதோ அதன் மூலமாக நம்ம வந்து கவலைகளை கடக்கலாம். தேங்க்யூ. இந்த பாயிண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்.